வணக்கம் நண்பர்களே. ஒரு படத்திற்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஒரு நடிகர் அரசியல் தலைவராகி ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் தலைவராகி அதுக்கப்புறம் தேர்தலில் சந்திக்கிறார். ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே ரைட். யுகம் வேறு, இப்போ இருக்கிற யுகம் வேறு. ஆனால் அவர் ஒரு படத்துக்கு நான் 200 கோடியை வாங்கிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு தான் வந்தேன்னு அவரும் சொன்னார், அவரை சுற்றி இருக்கவங்களும் சொன்னாங்க. ஒருவேளை அவர் மறுக்கிறாரான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ சொன்னேன் அப்படின்னு மறுக்கிறாருன்னு தெரியல. அவர் கூடியிருந்த எல்லாருமே சொன்னாங்க 200 கோடி ரூபா இப்போ சம்பளம் வாங்கினார், அதை அவர் விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு. அதை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்துட்டார், மக்கள் நலனுக்காக வந்தார் அப்படின்னு. ஐயா 200 ஒருவேளை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, 10% வச்சுக்கோங்க, 20 கோடி சராசரியாக. எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க இன்ட்டு 20 மல்டிபிள் பண்ணுங்கள், எவ்வளோ சொத்து வச்சுருக்குன்னு காட்ட சொல்லுங்கள். அவருடைய மனைவிட்டேருந்து எவ்வளோ சொத்து அவர் வாங்கினார், அவர் பேருக்கு மாறிச்சு, அதை காட்ட சொல்லுங்கள். இல்லை இப்போ அவர் என்ன மனைவிக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு காட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் அவர் தேர்தல் அலுவலர்கிட்ட அவர் மனு தாக்கல் செய்யும்போது கொடுக்கணும். அதை கொடுத்ததை வச்சு எதிர்கட்சி அரசியல் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? 200 கோடி இல்லை, 20 கோடி நீ வாங்கியிருந்தாலும் நீ கொடுக்கணும். நீ தான் 15 கோடிக்கு இப்போ வரி கட்டாத ஒரு புத்திசாலி தலைவனாச்சே, மானஸ்தனாச்சே, அப்படி தான் கேட்கணும். அங்கே ரோட்டில் நின்று வெயிலில் நின்று உழைச்சி உன் படத்தை பார்த்து அந்த பணத்தில் நீ பதுக்கி வச்சுக்கிட்டு வரி கட்ட, அதே மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு வரி வருவாய்க்கு நீ கேடு விளைவிச்சுட்டு, வரி வருவாய்க்கு கேடு விளைவித்து விட்டு நான் இந்த வரி கொடுக்குற மக்களை காப்பாற்ற வருவேன்னு சொன்னால் எவ்வளோ முரண்பாடு! எத்தனை நம்மளை முட்டாள்கள்னு நினச்சிட்ருக்குறாங்க. இதில் சத்தமாக பேசுகிறது, விசில் அடிக்கிறது, ஆச்சாக்கு ஊச்சாக்கு, இது ஒன்றும் அவர் மேலே வெறுப்பில் சொல்லலை. தொட்டா அவர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்ன மாதிரி தான், தொட்டா ஷாக் அடிக்குன்னு சொல்கிறான், நீ தொட்டு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிறேன்ற கோகட். ஆனால் முக்கியமாக 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்கினது என்னாச்சு? எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க? தேர்தல் ஆணையத்தில் இவர் எவ்வளோ காட்ட போகிறாரு? மறைக்க போகிறாரா? உண்மையை சொல்வாரா? தேர்தல் அலுவலர்கிட்ட உண்மையை சொன்னாரோ பொய் சொல்வாரா? பொய் சொன்னால் தேர்தல் நிற்க முடியாது. அதை பற்றி அவருக்கு கவலைப்பட போகிறதில்ல. அடுத்து ஃப்ளைட்டை பிடிச்சி போய் எங்கேயா போய் நடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இவரை நம்பி பின்னாடி வந்தாங்க பாருங்கள், வாழ்க்கையை விட்டுட்டு. அந்த 234 பேருக்கு தான் இப்போ பாதிப்பு. இவர் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் டோட்டல் யூனிட்டே அவுட்டு, அங்கே தான் நிற்கிது. ஸோ 200 கோடி வாங்கினவர் உண்மை சொல்வாரா பொய் சொல்வாரா? தொடர்ந்து பேசுவோம். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் கொடுங்க. தொடர்ந்து பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.